பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 15ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். The book of Joshua chapter 21 verse 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாங்க. அவங்க எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் உங்களெல்லாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன், நீங்க கானான் தேசத்தை சுதந்திரிப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யோசுவா எப்படியாக அந்த பகுதியெல்லாம் அவர்கள் யுத்தம் பண்ணி அதை மேற்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருகிறது? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ 40 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் அந்த வாக்கை கொடுத்தார் இல்லையா? அதை நிறைவேற்றி முடித்தார். ஆனால் அந்த வாக்கை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ஆண்டவரை ரொம்ப சோதிச்சாங்க இல்லையா? என்னெல்லாமோ ஆண்டவரை ரொம்ப மனமடிவாக்கினாங்க. கர்த்தரை நாங்கள் எகிப்துக்கே திரும்பி போயிடுறோம், இங்கே போய் நாங்கள் ஏன் சாகணும் அப்படிலாம் ரொம்ப வேதனையான வார்த்தைகளை பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி சில பிள்ளைங்களை பார்த்துருக்குங்களா, என்ன வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிலருடைய சுபாவம் என்னதான் நல்லது இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறைய பார்த்து கண்டுபிடிச்சி அந்த குறையே சொல்லிக்கிட்டு இருக்கிற சுபாவம். அப்படிப்பட்டவங்களாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்தார், எவ்வளோ அற்புதங்களை செய்தார், எத்தனையோ அதிசயங்களை செய்தார். அவங்க கண் முன்னால் ஆண்டவர் செஞ்சாங்க. அதுவும் சாதாரணமான அதிசயம்லாம் இல்லை, அவ்வளோ அப்படியே எல்லாமே பயங்கரமான அற்புதங்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு சின்ன தண்ணி இல்லைன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஒரு சின்ன அவங்களுக்கு எப்போவுமே ஒரே சாப்பாடா அதுக்கு ஒரு கோவம் இல்லை. அந்த மாதிரி ஆண்டவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. கடைசியில் என்ன செய்தாங்க? கன்றுக்குட்டியை செய்து இதுதான் எங்களை நடத்தி வந்த தெய்வம்னு சொல்லி அதுக்கு முன்னால் போய் வழிபட ஆரம்பித்தார்கள். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த சந்ததியை நான் கூட்டிகிட்டே போக மாட்டேன், உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க சுதந்திரிப்பாங்க. நான் வாக்கு பண்ணதில் நான் உண்மையை தான் இருக்க போகிறேன், ஆனால் நீங்கள் சுதந்திரிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ தூரம் கர்த்தரை விசனப்படுத்தினாங்க இல்லையா? ஆனால் அவருடைய பிள்ளைகள் சுதந்திரித்தார்கள். தேவன் சொன்ன விதமாக அவருடைய அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய ஜெனரேஷன் அந்த கானானை சுதந்திரிப்பார்கள் என்று கர்த்தர் சொன்ன விதமாக அவர்கள் சுதந்திரித்தார்கள். 40 நாள் போக வேண்டிய பிரயாணம் 40 வருஷமாக மாறுச்சு. அதுக்கு காரணம் என்ன? அந்த சந்ததியெல்லாம் அழியணும்னு சொல்லி தான் ஆண்டவர் 40 வருஷமாக மாற்றினாரு. ஆனால் அவர்களுடைய சந்ததியாரை கர்த்தர் அந்த கானான் பூமியில் சுதந்திரிக்கும்படி கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறும். ஆனால் இதில் இன்னொரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்னா, ஆண்டவர் கானான் தேசத்தில் அவங்கள கொண்டு வந்தாங்க. மோசே இருந்த நாட்களில் மோசையால் கூட இந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. மோசே இருந்த நாட்களில் அந்த மீதியானியருடைய இடத்துல இருக்கும்போது 2 ராஜாக்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஓன் சீஹோன் இல்லையா? ஓகுன்னு ஒரு ராஜா, சீகோன் அப்படின்னு ஒரு ராஜா. எல்லாம் பயங்கரமான ராஜாக்கள். அவங்களாம் அப்படிப்பட்ட ராஜாக்களை மோசேனுடைய காலத்திலேயே அவங்க மேற்கொண்டாங்கன்னு பார்க்குறோம். அப்புறமா அவங்க எரிகோவெல்லாம் தாண்டி எரிகோ மதில் எப்படி விழுந்ததுன்னு நமக்கு தெரியும். அவர்கள் அப்படியாக கானானுக்குள்ளே வரும்போது யோசுவா எவ்வளோ யுத்தம் பண்ணார் தெரியுமா? 31 ராஜாக்களை அவர் வென்றாராம். மோசே காலகட்டத்தில் 2 ராஜாக்கள். ஆனால் யோசுவா யுத்தம் பண்ணி வெல்ல வேண்டியது எத்தனை பேர்?
31 ராஜாக்களை அவர் வென்று அந்த பூமியெல்லாம் சுதந்திரித்தார்கள். யோசுவாக்கு என்ன வயசு இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. காலேப் சொல்றாரு எனக்கு 84 வயசு ஆகுதுன்னு. அப்போ கட்டாயமா யோசுவாவுக்கும் அந்த ஏஜ் குரூப் வந்திருக்கும்ல, ஒரு 70 75, ஒருவேளை அந்த 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 ப்ராக்சிமிட்டியில தான் அவருடைய ஏஜ் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் பாருங்களேன், யுத்தம் பண்ணி ஜனங்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தாங்க. ஏன்னா அந்த கானானுக்குள்ள அப்படி ஃப்ரீயா எம்டியா இல்லை அந்த லேண்டு. அந்த டைம்ல அநேக ஜாதியார் ஜனத்தார் அந்த இடத்துல இருந்தாங்க, ஆக்கிரமித்து இருந்தார்கள். ஒவ்வொரு ஜனமா அவங்க யுத்தம் பண்ணி கர்த்தர் அவங்களெல்லாம் அந்த அந்த எதிராளிகள் எல்லாம் ஆண்டவர் அவங்க கையில ஒப்பு கொடுத்தார். அப்படியாகத்தான் அவர்கள் அந்த கானானை சுதந்திரித்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்த உடனே அது ஆண்டவர் கூடவே இருந்து ஈஸியாக நம்ம சுதந்திரிச்சிடலாம். இல்லவே இல்லை பிரியமானவர்களே. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். தாவீதினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் சொன்னா, நீ ராஜாவாக போகிற, அடுத்த இஸ்ரவேலுடைய ராஜா நீதான். அன்னையிலேருந்து அவருக்கு பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? எவ்வளோ யுத்தங்களை அவர் காண வேண்டியது. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ யுத்தங்கள் இருந்துச்சு, எவ்வளோ போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த போராட்டத்தை எல்லாம் கர்த்தருடைய பலத்தினால ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவர் ஜெயித்து கடைசியில் ஆண்டவர் சொன்னபடியே அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாறினார். யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர், ஒரு கனவை தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அதற்கு பிறகுதான் போராட்டம் ஆரம்பிச்சது. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ குற்றச்சாட்டுகள், பயங்கரமான பிரச்சனைகள். ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் யோசேப்புக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்ன நல் வார்த்தை நிறைவேறினது. ஆனால் யுத்தம் பண்ண வேண்டியது அவசியமா இருந்தது அல்லவா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட என்னென்ன கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது யுத்தங்கள் வருகிறது. ஆனால் அந்த யுத்தங்களை மேற்கொள்ள தேவன் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நம்ம பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமான வார்த்தை கொடுத்திருப்பாரே. ஆனால் ஒருவேளை அநேக யுத்தங்கள் இருக்கலாம். அந்த யுத்தங்களை கண்டு பயப்படாதீங்க. நிச்சயமா இதை மேற்கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வார். இதுக்கு முந்தின 2 வசனங்களை கூட நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த பிரகாரமாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாராம்? அவங்க கையில ஒப்பு கொடுத்தார். சில சத்துருவெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு ரதத்தோட வர்றாங்க. இவங்களே பயப்படுறாங்க. யோசுவா கிட்ட சொல்றாங்க, அவங்களாம் இரும்பு ரதத்தோட இருக்கிறாங்களே, நாங்க எப்படி அவங்கள போய் நாங்க வெல்ல முடியும்? ஏன்னா இவங்க யாரு? இவங்க யுத்த ஜனங்களே கிடையாது. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அப்படிப்பட்ட ஜனங்கள். ஆனால் கர்த்தர் கூட இருந்தபடினால எல்லாரையும் கர்த்தரையே ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? அவங்களும் யுத்தத்துக்கு போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அப்படி எஃபர்ட் எடுத்து யுத்தத்துக்கு போய் கொஞ்சம் போராடி வெல்ல வேண்டியது இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவர் நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன செய்கிறோன்றதையும் எதிர்பார்க்கிறாரு. நம்மளும் கொஞ்சம் காரியத்தை செய்யும்போது தேவன் அதற்கு மேலே இருந்து ஆசீர்வதித்து காரியங்களை முடிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைகளில் ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? உங்களுடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க? அந்த நல் வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் நிறைவேறுச்சு இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்தீங்களே, இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உண்மையுள்ள தேவன். காலம் தாழ்த்தினாலும் அது நிச்சயமா நடக்கும், நிறைவேறும். கர்த்தர் சொன்னா அது நிறைவேறும். ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு சிக்னேச்சர் இது என்னன்னா, கர்த்தர் சொன்னாங்கன்னா அது நிறைவேறும், அவ்வளவுதான். மனுஷீகமான வார்த்தைகள் நிறைவேறது அது நம்மளுக்கு தெரியல.
ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தாருன்னா அது கட்டாயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யோசுவா 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?